அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் வாசுகி. நம்ம டெய்லி ரீசனிங் ஈவினிங் பார்த்துட்டு வரோம் காஃபி வித் சம்ஸில். இன்றைக்கி 5 ரீசனிங்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம்னா பிளட் ரிலேஷன்ஷிப்லேருந்து பார்க்க போகிறோம். பிளட் ரிலேஷன்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் போகலாமா? பிளட் ரிலேஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த தடவை எவ்வளோ ரீசனிங் நம்மளுக்கு 10 ரீசனிங். 10லேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்காவது ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன்லேருந்து வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை பார்த்து கண்ணன், ஒரு பையன் இருக்கான், நம்ம அவங்கள ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். பையனுக்கு ப்ளஸ், பொண்ணுக்கு மைனஸ் சிம்பிள், அந்த மாதிரி எடுத்துருக்கான். ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பையன் நிற்கிறான், அவனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன். கண்ணன் சொல்றான், கண்ணனுக்கு ஒரு தந்தை இருக்கு. இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கண்ணனோட பையன். அவர் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் இப்படி சொல்றாங்க. ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தை, ஒரு பையன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பையன் நிற்கிறான், இவனை பார்த்து கண்ணன் சொல்கிறாங்க, இவன் என் தந்தையின், இங்கே போயிட்டாரு, இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும், கண்ணன் தான் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன் கண்ணனுக்கு என்ன வேணும்னு கேட்கல. கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்குது. கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறப்போ அவர் கீழே தானே இருக்கார் இவர். அப்போ இவர் என்ன வருவார், தந்தை. இவங்க 2 பேர் தந்தை மகன் உறவு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், கண்ணன் அந்த பையனுக்கு, இந்த பையனுக்கு கண்ணன் தான் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தந்தை வருவார். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இளையவர்னா அது கீழே எழுதிட்டே வாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள சொல்கிறாங்க, அவங்களுக்கு நேராக இருக்கிறவங்க சகோதரன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நேராக இணையாக எழுதணும். திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரீசனிங் பார்க்க புரிஞ்சிடும். நம்ம அடுத்தடுத்த சம்மில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இது டிஎன்பிசியில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்லேருந்து கேட்டாங்க 2019. பார்த்தீங்கன்னா குறியீட்டினையும் அதற்கான வெளிப்பாட்டினையும் சந்ததி வழிகாணல் என்று பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க எப்படின்னா, பாக்ஸை மேலாகவும் ரவுண்ட் ஷேப்பை அவங்க ஃபீமேலாகவும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப் ஒரு பையன்னா நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் ஃபஸ்ட்டு, அது ஒரு இயல்பான ஆண் அப்படின்றது வருமா, இயல்பான ஆண்னு வரும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எல்லாமே ஃபஸ்ட் இதுக்கு 4ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ரவுண்ட் ஷேப் நம்ம பெண்ணுன்னு எடுத்துப்போம், பாக்ஸ் ஷேப்பை ஆண்னு எடுத்துப்போம். அவங்களுக்கு 2க்கும் இடையில ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்குது. அது ஆண் பெண் இணைப்பு. 2 கோடு இருக்கும்போது அது ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கும். ஸோ ஒரு கோடு இருக்கும்போது அது ஆண் பெண் இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது, ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் பாக்ஸ் ஷேப்புக்கு 2 கோடு இருக்குது. அவங்களுக்கு நெருங்கிய உறவு, அவங்க திருமணம் உறவில் இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் இந்த சிம்பிள் காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மீது என்ன இருக்குது, பால் இணைந்த ஒடுங்கு பண்புடைய தாங்கிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு லேடி, அவங்களுக்குள்ள ஒரு பால் பண்பு ஒடுங்கிய தாங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் 2, 1, 3, 4, 2, 1, 3 இருக்குது. எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது.
நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆர்டினரியாக எடுத்துகிட்டு வரல. ரொம்ப ஒரு 3 உறவு அப்படி இருக்கிறத எடுத்துகிட்டு வரல. டிஃப்ரெண்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம போக போக ஈஸியானதும் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இதுவும் பார்த்துக்கலாம். எத்தனை மாதிரி கேட்குறாங்க, என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா மோனி ஷீலாவின் மகள். இங்கே மோனி இருக்கான். ஷீலா மேலே எழுதணும்னா மோனி அவங்களோட பொண்ணு கீழே எழுதுவோம். ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் இவங்க. அடுத்த உறவு மோனி வந்து ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. அப்போ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட மனைவியோட சகோதரனோட மனைவி தான் ஷீலா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ மறுபடியும் பார்க்கலாமா? மோனி வந்து ஷீலாவோட மக எழுதிட்டோமா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஷீலா வந்து ஒருத்தர் இருக்காரு, என் மனைவியின் சகோதரனின் மனைவி. அப்போ மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு, இவங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நம்ம அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில பேர் அப்படி பார்த்தும் என்ன உறவு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஷீலாவோட அப்பாவோட தங்கச்சியோ அக்காவையோ நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்ம அப்பாங்களோட தங்கச்சியோ அக்காங்களவோ நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அத்தைன்னு கூப்பிடுவோம். அப்போது மோனிக்கும் ஷீலாக்கும் அதே உறவு தான் வருங்க. ஏன்னா மோனியோட அப்பா இவங்க, அவங்களோட சகோதரியோட ரிலேட்டிவோ தான் நம்மளுக்கு இப்போ கேட்குறாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு என்ன உறவு வரும்? மருமகள். அப்போது என் மனைவிக்கு எப்படி உறவுன்னு கேட்குறாங்க. இவர் தான் சொல்கிறாரு, என் மனைவிக்கு மோனி என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது? மருமகள். இப்போ அண்ணனோடவோ தம்பியோடவோ பொண்ணை வந்து நம்ம அத்தைங்க எப்படி கூப்பிடுவாங்க? நம்மளை மருமகள் அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிலேஷன்ன்றது சீக்கிரமாக ஞாபகம் வந்துடும். புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து போடுற வீடியோஸ்லேயும் நான் கண்டிப்பாக அதை ரிலேட்டிவாக சொல்லித்தரேன் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு எம் என்பவர் எண்ணின் மகள். பாருங்கள், எம் என்பவர் எண்ணின் மகள் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கீழே தான் இவங்க வருவாங்க. எண்ணின் மகள். எண்ணின் மகன் ஓ. மறுபடியும் எண்ணின் மகன் ஓ. அப்போது இப்படி தான் வருவாங்க. ஏன்னா 2 பேருமே எண்ணுக்கு கீழே தான் இருக்காங்க. ஒன்று மகள், ஒன்று மகன். மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். ஓ வந்து பியின் அப்பாவான். அப்போது இவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்காருன்னா அவர் கீழே தான் வந்து யார் இருப்பாங்க? பி அப்படின்றவங்க இருப்பாங்க. பி. ஓ பியின் அப்பா ஆவார். பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன? பிக்கும் எண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்ன? அப்போது வந்து தாத்தா பாட்டி. இல்லை எண்ணுன்றது ஒரு மேலாக இருந்தாங்கன்னா பாட்டி வரும், ஆணாக இருந்தாங்கன்னா தாத்தான்னு வந்திருக்கும். இங்கே வந்து அப்போ தாத்தான்றது ஆப்ஷனில் இல்லை. அப்போ வந்து அவங்க ஒரு பெண். அப்போது என்ன உறவாக இருக்கும்? பாட்டி உறவு. பாட்டி பேரன் பாட்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கலாம். ஆப்ஷனில் பேரன் எங்கேயுமே இல்லை. ஸோ பாட்டி அந்த உறவு தான் இருக்குது. அதான் ஆன்சர் பாட்டியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். எம் என்பவர் எண்ணின் மகள். இவங்க எண்ணின் மகன் ஓ. ஓ மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். இவர் வந்து பியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிக்கும் எண்ணுக்கும் என்ன உறவுன்னு கேட்கும்போது மயனோட மக அல்லது மகன். அப்போது எண் என்ன உறவாக இருக்கும்? பாட்டி அல்லது தாத்தா. இங்கே ஆப்ஷனில் பாட்டி மட்டும் இருக்குது. அதனால் நம்ம பாட்டி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. நம்ம படிக்கலாம். ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில்
பி என்பவர் ஏயின் சகோதரர். ஓகே தான். ஒரு ஏபி இருக்காங்க. இவங்க 2 பேர் பிரதர். இவங்க 2 பேருமே ஒரு பையன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் சகோதரர் தான், இவங்களும் சகோதரர் தான். இங்கே மூத்த இளையவர்னு எதுவும் கொடுக்கல. அப்படியா இருக்குது. ஓகே, 2வது படிக்கலாம் நம்ம. ஏ என்பவர் பியை விரும்புகிறார். எப்படி பிரதர்ஸ் விரும்ப முடியாது. பாச வைக்கிறது வேற, இங்கே விரும்புகிறார்னு கொடுத்துருக்காங்க. பி என்பவர் சியை விரும்புகிறார். சின்னு ஒரு பர்சன் வந்திருக்காங்க. இதில் பி வந்து சியை விரும்புகிறார்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து எனில் ஏ என்பவர் சியை விரும்புகிறார். ஒரே நேரத்தில் சியை 2 பேரும் விரும்ப முடியாது. ஸோ வந்து அதுவும் வந்து செட் ஆகலை. அவங்க ஃபஸ்ட் ரிலேஷன் ஏதோ சகோதரன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து சுத்தமாக செட் ஆகலை. தேர்டு பாருங்கள், ஏ வந்து பியாக இருக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. பி வந்து சி ஈக்குவல் இல்லைன்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் டபுள் இணைனா வந்து அவங்களோட திருமண உறவு அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த இடத்துல வந்து ஒன்று ஏ சிஏ மேரேஜ் பண்ணியிருக்கணும், இல்லை பி இல்லைன்னா சிஏ மேரேஜ் பண்ணிக்கணும். இங்கே 2மே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது எந்த மாதிரி உறவுமே இல்லை. ஆக்சுவலாக எதுவுமே இதுக்கு பொருத்தமானதே இல்லை 3லையுமே. அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சரி அல்ல அப்படின்னு தான் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, எதுவுமே சரி அல்ல அப்படின்னு தான். இந்த மாதிரி கொஸ்டின் எந்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தட், பிளட் ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு மெத்தடு. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, சீக்கிரம் முடிஞ்சா. பிளட் ரிலேஷன் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்கள் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் சொல்லுங்கள், இல்லை இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன்ஷிப் ஒரு முக்கியமான பார்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.